ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ இன்றைக்கி ஆடு வந்து போடுறது ஆடு நிறைய விஷயங்கள்லாம் போகும் உங்கள் வீட்டில். நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சண்டே வேறு என்னென்ன சமையல் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு, ஃப்ரீஸ் டாஸ்க். இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு கொடுக்க போது, யாருக்கு இது வரும், யாருக்கு வந்து இது பாரம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஃப்ரீஸ் டாஸ்க்கு ஃபேமிலி வர போகிறாங்க. இவங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் இவங்களுக்கு பயம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அதில் எல்லாருமே அதான் முதல்லேருந்தே அவங்க தானே காட்டி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் அம்மா வந்தால் என்ன சொல்ல போகிறாங்க தெரியல, நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, எங்கள் அம்மா வீட்டு சைடு 12 பேர், எங்கள் அப்பா வீட்டு சைடு வந்துட்டு 8 பேர் அப்படின்னு முதல்லேருந்தே அவங்கள புலம்பி தள்ளிட்டாங்க. சும்மாவே வந்து டாஸ்க்குனா வந்துட்டு அவங்களோட வாயிலேருந்து வர வார்த்தைகள் பார்வதி. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, அதுதான் சொல்லுவாங்க. இப்போ கூட வந்து அடிஷ்னலாக ஆதரி ஆட் ஆகிருக்காங்க, எஜ்ஜவும் ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதை கேட்டோன்னே விக்ரம் வந்து சார் ஆப்வியஸ்லி பயம்னா கண்டிப்பாக பார்வதிக்கு தான் சார் அப்படின்றப்பல, வினோத் வந்து சார் அவங்க அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர பீதியில் இருக்காங்கன்றாரு. அப்புறம் வந்து சபரி வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதுகை மோனையோடு சொல்லுவார். சபரியும் அதாவது சபரி நம்பர் பார்வதியும் கமருதனும் கலாய்க்கணும்னா அடிமட்டத்தில் ரொம்ப கேவலமாக கலாய்க்கிறத கூட நாசுக்காக கலாய்ப்பார். போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி ஏரியா நடந்த விஷயத்த வந்து அது என்னன்னே தெரியாமல் அழகாக எடுத்து சொருன்னு இருப்பாருங்க. அதில் பயங்கரமான கில்லாடி நம்ம சபரி. அதே மாதிரி நேற்று கூட சொல்லியிருப்பார் ஒரு விஷயம், அதெல்லாம் சான்ஸே இல்லை, நல்ல திறமையான ஆள் இல்லை, சூப்பர். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்குலாம் ஃப்ரீஸ் டாஸ்க்கு, ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீசர் டாஸ்க்குன்னு அவங்களே அவங்க வாயால் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கனிவு வந்துட்டு சார் எனக்கு குற்ற உணர்ச்சி, அதனால் எனக்கு அம்மா வரணும், அன்பை தரணும், நான் அவங்கள பார்த்துக்கணும், பன்னீர்செல்வம் வரணும், பழைய பன்னீர்செல்வமாக வரணும், நான் உன்னை பார்க்கணும் போலீஸ் வரையில் அப்படின்னு இந்த படத்தில் வந்துட்டு அந்த வில்லன் சொல்லுவார் பாருங்க விஜயகாந்த் சார்கிட்ட, அந்த மாதிரி சொல்கிறாங்க கனி. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்துட்டு ஆதுரை ஃபேமிலி வந்தாங்கன்னா எஃப்ஜேக்கு கண்டிப்பாக கொஞ்சோண்டு பயம் இருக்குது, என்ன சொல்லுவாங்க தெரியலேன்னு அவனுக்கு பயம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு அவங்களோட பங்குக்கு அது ஒரு அழகான உயிர் நம்மளுக்காக வரப்போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு சில டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், கண்டிப்பாக பயங்கரமான விஷயங்கள் ஃப்ரீஸ் டாஸ்க்கு இருக்க போது. குறிப்பாக பிரஜனோட விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, ஏன்னா பிரஜன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பாக சாண்ட்ராக்காக என்ன பேசியிருக்கான்ற விஷயங்கள் நாங்கள் போட்டிருக்கேன், போய் பாருங்கள் அந்த வீடியோ. நேற்று வந்து ஏன்னா சாண்ட்ராவை போட்டு கிழிச்சு டோப்பில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிரஜன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் திவ்யா பற்றி ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்காரு. அதனால் கண்டிப்பாக ஃப்ரீஸ் டாஸ்கில் பிரஜனோட விஷயங்கள் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், எதிர்பார்க்கப்படுது. அதேமாதிரி கனியை உங்கள் ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஏன்னா கனிக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் ரூமர்ஸ் பரவிட்டு இருந்து அதை அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. விஜய் பார்வதி அண்ட் கமருதீனோட ஃபேமிலி எப்படி வந்துட்டு அவங்ககிட்ட ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு. கமருதீனோட அக்கா என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சோசியல் மீடியாவில் வீடியோஸை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அவங்களுக்கு பார்வதி மேலே கொஞ்சம் பிடிக்கலை, அந்த காதல் பிடிக்கலைன்னு தெரியுது. அதே மாதிரி இவங்களுடைய அம்மா பார்வதி அம்மா கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. முதல் கமருதீன் மேலே கோவப்பட போகிறாங்களா இல்லை பார்வதி மேலே கோவப்பட போகிறாங்களா, வந்தவொடனே கமருதீனை பற்றி சொல்ல போகிறாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி கமருதீன் கிட்ட விஜய் பார்வதி பற்றி அவங்க அக்கா சொல்ல போகிறாங்களான்ற விஷயங்கள் தெரியல. அது இல்லாமல் அரோரா பற்றி சொல்ல போகிறாங்களான்ற விஷயங்களும் தெரியல. நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பு கலப்பி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படி சொல்லுங்கள். இதில் உண்மையிலே யாருக்கு பயம், யாருக்கு மகிழ்ச்சி, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.